ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தாண்டம் குக்கிங். இன்னைக்கு நம்ம மார்த்தாண்டம் குக்கிங்கில் சிறுபயிறு தோரன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு அளவு சிறுபயிறு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டைம் இருந்துன்னா 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமா வெந்து கிடைக்கும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு அரை கப்பு அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பீஸு வெளுத்துள்ளி சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு போதும். ஒரு பச்சை மிளகு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்தா போதும். பாருங்க, இந்த அளவு போதும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா சிறுபயிரை ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். தண்ணியோட அளவு ஒரு கப்புக்கு 1.25 கப்பு கரெக்டா இருக்கும். ஒரு குக்கருக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். என்னோட குக்கர்ல 5 விசில் வந்ததுக்கு அப்புறமா நல்லா வெந்துச்சு. ரொம்ப குழஞ்சு போக கூடாது. குழஞ்சு போயிடுச்சுன்னா தோரம் நல்லா இருக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. சிறுபயிறு வெந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுனதும் காஞ்ச மிளகாய் 1 சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும்.
வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு மினிட்டுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச சிறுபயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 மினிட் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. இதே மெத்தட்ல பருப்பு தோரனும் வைக்கலாம். சோறுக்கு கறி எதுவும் இல்லைன்னாலும் இது மட்டும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா டேஸ்டியான சிறுபயிறு தோரன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இத மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.